அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் சீனிவாசன் பேசுறேன். அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களை திருமண அமைப்பாளர்களும் திருமண தகவல் மையமும் எவ்வாறு ஏமாற்றுகின்றனர் அப்படிங்கிறதையும் அவர்களிடமிருந்து நாம் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். அநேகர் திருமண அமைப்பாளர்கள் மூலியமாகவும் திருமண தகவல் மையம் மூலியமாகவும் பல ஆயிரக்கணக்கான ரூபாயும் பல லட்சங்களை கூட இழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த பதிவை வெளியிடுறேனுங்க. இந்த பதிவு நீங்கள் திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்களா இருந்தால் இதை பாருங்க, கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது பார்த்தீங்கன்னா, திருமண அமைப்பாளர்களும் திருமண தகவல் மையமும் நம்மளுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எதற்காக அவர்களை நாட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. இந்த பார்த்தீங்கன்னா, முற்காலங்களிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமண அமைப்பாளர்களோ திருமண தகவல் மையமோ இல்லைங்க. ஒவ்வொரு சமுதாயமும் அந்தந்த சமுதாயத்துக்குள்ள நெருக்கமாக இருந்தது. உறவு முறை நெருக்கமாக இருந்துச்சுங்க. பழக்க வழக்கங்கள் நெருக்கமாக இருந்துச்சு. ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்துக்குள்ள நெருக்கமான முறைகள், மாமா மச்சான், இது எங்கள் அக்கா பொண்ணு, இது எங்கள் அண்ணன் பொண்ணு, இது எங்கள் அண்ணன் பையன், இப்படிங்கிற மாதிரி பொண்ணு கொடுத்தாங்க, பொண்ணு எடுத்தாங்க. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னும் சிலர் பேர் பார்த்தீங்கன்னா, அண்ணனும் தம்பியும் அக்கா தங்கச்சியை கூட கல்யாணம் பண்ணினது உண்டு. அதாவது அவங்க இப்போ ஒரு அண்ணனுக்கு 2 பையங்க இருக்காங்க அப்படின்னா, தங்கச்சிக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னா, அந்த மாம பையனுக்கு அந்த பொண்ணுகளை கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, படிப்பு, சொத்து, வேலை இதையெல்லாம் பார்க்கலைங்க. உறவு முறை, ஒரே சமுதாயம், இதைத்தான் பார்த்தாங்க. இப்போ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாதகமும் பார்க்கல. இப்ப பார்த்தீங்கன்னா, பொண்ணு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் படிப்புல டிஃப்ரென்ஸ் இருக்கு, சொத்துல டிஃப்ரென்ஸ் இருக்கு, அப்புறம் ஜாதக பொருத்தம் இல்லை, அழகு பொருத்தம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பிரிவினைகளை உண்டு பண்ணனுடைய காரணமா பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு ஏற்ற துணை உறவு முறையில இல்லை, இந்த பொண்ணுக்கு ஏற்ற துணை உறவு முறையில இல்லை அப்படின்னு வந்துருச்சுங்க. இவங்க எடுத்துக்கிட்டாங்க, உறவு முறையை காட்டிலும் எனக்கு படிப்பு முக்கியம், சொத்து முக்கியம், வேலை முக்கியம், ஜாதகம் முக்கியம் அப்படின்னு போற போது வெளியில அவங்க தேட வேண்டி இருக்கு. இந்த வெளியில தேடுறதனுடைய விளைவா என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஒருத்தர் உதவ வேண்டி இருக்கு. டைரக்டா போய் கேட்கறதுக்கு முடியாது. ஆனா அந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெளியில தேடும் போதும் அந்த பையனுடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊர்ல ஒரு 10 பொண்ணை பார்ப்பாரு. ஒரே பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டாங்க, 10 பொண்ணு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சே அது நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க 10ன்னு நம்பர்ஸ்க்காக சொல்றேன். அது 5ஆ இருக்கலாம், எச்சா கூட இருக்கலாம், 10க்கு மேற்பட்டது கூட இருக்கலாம். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணையும் பார்ப்பார். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்புறம் அந்த பையனை கூட்டிட்டு போய் பொண்ணு பார்ப்பாங்க. 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது உறவு முறையில கல்யாணம் பண்ணுன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது. இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்து கிராமங்கள்ல டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பெரிய ரொம்ப தூரமா டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போறது, தாலுக்கு விட்டு தாலுக்கு போறது, அந்த ரேஞ்ச் இல்லாத போது குறைஞ்சது ஒரு மீறி போனா ஒரு 3-4 கிராமங்கள் சுற்றளவுல, ஒரு 10 கிராமங்கள் சுற்றளவுக்குள்ள கல்யாணம் பண்ணின போது இந்த விஷயம் நடந்துச்சுங்க. நாளடைவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருக என்ன ஆச்சு, மக்கள் தொகையும் பெருகுது, எதிர்பார்ப்புகளும் பெருகுது. இதன் காரணமா என்ன ஆகுதுன்னா, இவங்கனால பேரண்ட்ஸ்னால தொலைவ முடியாது. நம்ம பொண்ணுக்கோ நம்ம பையனுக்கோ ஏற்ற துணை இருக்கிறது இங்கன்னு தொலைவ முடியாது. இப்ப இதே வேலையா ஒருத்தர் செஞ்சாருன்னா, அவரை நாம சந்திச்சோம்னா அவர் நம்மளுக்கு தேடி கொடுப்பார் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்காக ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அவர்கிட்ட வேலை செஞ்சவங்களை தான் தூது அனுப்புனாங்க. ஒருத்தர் 10 இடத்துல வேலை செய்யறாரு, குறிப்பா ஒரு 5 இடத்துல வேலை செய்யறாருன்னா அந்த 5 பையனுக்காகவும், அந்த 5 வீட்டுல ஏதோ 3 பொண்ணு 2 பையனுக்காகவும் பொண்ணு தேடி வேற பக்கம் போகும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு தொழிலா அமைஞ்சிச்சுங்க.
இதுவும் ஒரு வருமானமா இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்து இதையவே எடுக்க, இதனுடைய விளைவாக தான் திருமண அமைப்பாளர்கள் வந்து உருவானாங்க. இதுதான் திருமண அமைப்பாளர் உருவானதனுடைய காரணமுங்க. திருமண தகவல் மையம் எப்படி உருவானதுன்னாங்க, இப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஒரு சங்கம், ஒவ்வொரு குலதெய்வ கோயில், இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அதாவது ஜாதகம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அதிகமான சமயத்தில் தான் இது உருவாச்சு. இப்போ நம்ம வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று செய்கிறாங்க. இதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா மேன்யுலாக அந்த இடத்துல ஒரு நாள் இந்த இந்த அமாவாசை பௌர்ணமி இப்படி ஏதோ ஒரு நாள் நம்ம அந்த சந்தித்து நம்ம பிரிச்சுக்கலாங்கிற மாதிரியானது வந்துச்சுங்க. நாளடைவில் என்னாச்சு, இப்போ ஆன்லைன் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இதையே வந்து திருமண தகவல் மையங்களாக உருவாகி இப்போ அநேக திருமண தகவல் மையம் செயல்பட்டு இருக்குங்க. இனி நாம் இந்த திருமண தகவல் மையமும் திருமண அமைப்பாளர்களும் எப்படி ஏமாத்துறாங்க, நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்கிறேனுங்க. இந்த 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பாளர்கள் ஜாதகம் கொடுக்குற போது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் மூச்ச பொண்ணுகளை கொடுக்கறது, குழந்தையோடு இருப்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோன் நம்பர் இருக்காது. ஏன்னா அப்போ மொபைல் இல்லாத நேரம், பெருசாக ஃபோன் யாரும் யூஸ் பண்ணாத டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி அப்படின்னாங்க, இதே ஃபோன் நம்பர் இல்லாமல் தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜாதகம் கொடுக்கறது. எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு பையன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுனுடைய அந்த பையனுடைய ஜாதகத்தை எங்கோ ஒரு பக்கம் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஜாதகத்தை வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் எங்கோ ஒரு பக்கம் வந்து போட்டுக்கிறது. அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிற போது அப்படி ஒரு பையனே இருக்காது, ஆனால் இப்படி ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஜாதகத்தை கொண்டுட்டு போவாங்க. பாருங்கள், இத்தனை ஏக்கரா தோட்டம் இருக்குது, இத்தனை சொத்து இருக்குதோ, இல்லை இப்படி வேலை இருக்குது, இப்போ ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு கேட்குறாங்கன்னா ரொம்ப தள்ளி ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் தள்ளியோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் தள்ளியோ அந்த ஊரில் ஒரு பையன் இருக்கிறதாவும் அவர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாவும் எல்லாம் காமிச்சிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆனால் அதில் வந்து ஃபோன் நம்பர் இருக்காது. நீங்கள் உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க, நான் அந்த பையன் வீட்டில் கொண்டுட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஜாதகத்தையும் வாங்கிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட்டையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஜாதகம் இந்த பையனோட கிரியேட் பண்ணனது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபைலாகவே மாறிடுது. அதை காமிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ண வேண்டியது. இதே மாதிரி தான் பொண்ணோட ஜாதகம். அப்படி ஒரு பொண்ணே இருக்காது. இப்போ அந்த காலத்துலயாவது கல்யாணம் முடிச்ச ஜாதகத்தை வச்சு காசு வாங்கினாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால 20 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுத்தா போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் டைமில் போட்டு கொடுங்கன்னா கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் சொன்னாங்கன்னா அந்த விவரங்களெல்லாம் எப்படி இந்த குலம் இந்த மாதிரி படிச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி வேலை செய்கிறாருன்னு, இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுத்துட்றாங்க. இதே மாதிரி பொண்ணுக்கும் கொடுத்துட்றாங்க, பையனுக்கும் கொடுத்துட்றாங்க. இப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்பவுமே இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடுறவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, உங்கள் பொண்ணோட உங்கள் பையனுடைய வாழ்க்கை விஷயம் இது. அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன பொருள் வாங்கும் போதும் நீங்கள் எவ்வளோ அதனுடைய தரம் பார்த்து வாங்குகிறோம் இல்லையா? அப்போ இந்த பையனோடையோ பொண்ணோட ஜாதகத்தை வாங்கும்போது ஏன் இந்த காலத்தில் ஃபோன் நம்பர் இல்லைன்னு கேளுங்க. 2வது, நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த திருமண அமைப்பாளரை உட்கார வச்சு, நீங்கள் ஃப்ரீயாக வர வரைக்கும் உட்கார வச்சு ஃப்ரீ ஆகிட்டு எதெல்லாம் உங்களுக்கு பொருத்தம் வருதோ, உங்கள் தேவை இருக்குதோ, அந்த பொண்ணோ பையனோடைய அந்த ஜாதகத்தை எடுத்து அவங்க கூட பேசுங்க. இவங்க வந்து நீங்களே பேசிட்டு போயிட்டா நாளைக்கு எனக்கு அமௌண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எச்சரிக்கையாக இருக்கிற போது அவங்க எப்படி ஹானஸ்டாக சரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள ஏமாத்தாமல் நடந்துக்குங்க. இப்போது அந்த இடத்துல நீங்கள் பேசுனீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை தெரியும் இல்லையா? அப்போ பேசிட்டு நீங்கள் அவங்க என்ன அமௌண்ட் கேட்குறாங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் கொடுத்து அவரையும் திருப்திப்படுத்தி
அனுப்பிச்சி விடுங்க. நீங்களும் அந்த பொண்ணு வீட்டிலேயோ அந்த பையன் வீட்டிலேயோ பேசி உங்களுடைய ஃபோட்டோ, பயோடேட்டா இதெல்லாம் அனுப்பணும்னா அனுப்பிச்சி விடுங்க. அவர் கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க. திருமணத்து வரைக்கும் அவரையும் நீங்கள் ஏமாற்ற வேண்டாம், அவர்கிட்டையும் நீங்கள் ஏமாற வேண்டாம். இந்த மாதிரி இருக்கு. அடுத்து திருமண அமைப்பாளர் என்ன செஞ்சு ஏமாற்றுவாங்க அப்படின்னாங்க, இந்த வயசு மூத்த பையங்க, கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்கிற பையங்களை தான் இந்த குறி வச்சு நடத்தப்படுது. எப்படி அப்படின்னா, இந்த வயசு மூத்தவங்க வேற சமுதாயமாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு சொத்து பத்து இருந்தால் பரவாயில்ல, இல்லை இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த கொஞ்சம் தளர்த்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பொண்ணே கிடைக்காம இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை இவங்களே ரெடி பண்ணி சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு உனக்கு வந்து ஒரு ஒரு பையனை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வந்தன்னா, உனக்கு வந்து இந்த சம்பளம், நீ வந்து அந்த பையனுக்கு வரும்போது உனக்கு வந்து டீ காஃபி கொடுத்து அனுப்பிச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு சொல்லிடுறது. இப்போ ஒரு 5000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு பையனை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது இந்த சமுதாயம் தானுங்க, இவங்க அப்பா அம்மா, அது அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, பொண்ணு இருக்குது, அம்மா இருக்கிறாங்க, இவங்க பக்கத்தில் ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்காங்க, இவங்க ஏதோ வேற ஊரை சேர்ந்தவங்க இங்கே வந்து குடியிருக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. இவங்க சொந்த பந்தமெல்லாம் அங்கே தூரமாக இருக்குது, அவங்களையெல்லாம் ஒன்றும் கேட்க தேவையில்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்களும் பொண்ணு கிடைச்சா போதும், நம்ம சமுதாயம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணை போய் பார்க்க போகிறது. அங்கே போய் பொண்ணு பார்க்குற போது என்ன ஆகுது அப்படின்னா, பொண்ணுக்கு பையனுக்கு பிடிக்கிற மாதிரி, பொண்ணு கூட பேசுகிற மாதிரி, இதெல்லாமே உண்மையாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பொண்ணு வீட்டுக்காரர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, சரிங்க நாங்கள் இன்னும் ஜாதகம் பார்க்கல, இன்னும் வாக்கு கேட்கல, நீங்கள் எனக்கு வந்து பையனை பிடிச்சிருச்சு, நாங்கள் ஜாதகமோ இல்லை வாக்கோ கேட்டுட்டு சொல்கிறேன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்களே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டுக்காரரு அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பையனுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, ஆனால் என்னென்னா நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், எங்கள் ஜோசிகாரர் வேண்டான்ட்டாங்க, நீங்கள் வேறு பக்கம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. இவங்களும் பொண்ணுக்கெல்லாம் என்னை பிடிச்சிச்சு, ஆனால் ஜோசிகாரர் தான் வேண்டான்ட்டாங்களாட்டிருக்குது அப்படின்ட்டு இவங்களும் வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதில் என்னன்னா, இவர் 5000 ரூபா ஃபீஸ் வாங்கியிருப்பாருன்னா அந்த திருமண அமைப்பாளர் அந்த பொண்ணுக்கு 2000 ரூபா கமிஷன் கொடுத்துட்றது. ஒன்றும் இல்லை, ஒரு டீ காஃபி ஒரு மீறுமே போனால் அந்த இடத்துல 2 பேர் 3 பேர் போயிருக்காங்கன்னா 3 டீ காஃபி கொடுக்கறதுக்கு 2000 ரூபா ஃபீஸுங்க வாங்கியிருக்காங்க. இவர் 3000 ரூபாய் இவர் வச்சுக்குவார். இப்படித்தான் இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை பையனை கூட்டிகிட்டு போகும்போது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமுதாயம் பையனை கூட்டிகிட்டு போகும்போது இந்த சமுதாயம் தான் இந்த பொண்ணுன்னு சொல்லிடுறது. நாளைக்கு இன்னொரு சமுதாயத்து பையனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிடுறது. இப்படி வசூல் பண்ணுறதும் நிறையா உண்டு. அதனால் நீங்கள் வந்து அப்படியெல்லாம் எங்கேயுமே போகாதீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அப்படி இருந்துச்சுனாலும் அவங்களுடைய சொந்தம் என்னங்கிறத விசாரிச்சுட்டு, அவங்க 5000 ரூபா கேட்குறாங்களா, விசாரிச்சுட்டு உனக்கு 10,000 ரூபாயா தரேன், அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேண்டாம், உண்மைத்துவமாக இருந்தால் போதும். அது கல்யாணம் ஆகுது ஆகலை வேண்டாம், ஆனால் உண்மையாக இருந்தால் உனக்கு 10,000 ரூபாயா தரேன்னு சொல்லி, அது எவ்வளோ தூரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் உண்மைத்துவத்தை கண்டுபிடிக்க முடியுமோ அது உண்மைத்துவத்தை கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு அந்த பேமெண்ட் கொடுங்க. ஏன்னா அவர் உண்மையாக நடக்கிறவராக இருக்கலாம், அது அப்படி ஒரு பொண்ணு உண்மையாலுமே இருக்கலாம், அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதனால் உண்மைத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை செயல்படுங்க. இப்படி அநேகர் ஏமாற்றப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா கேரளா கூட்டிகிட்டு போகிறது, இது எல்லாமே அங்கே இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிட்டியில் இந்த அம்மா பொண்ணு தான் தனியாக இருக்குது அப்படின்னாலே 95% அது உண்மையாக இருக்கிறது இல்லைங்க. அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து திருமண தகவல் மையம் எப்படி ஏமாத்துது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருமண தகவல் மையம்ங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு மதுரையிலிருந்து கவர் வருது. அதாவது உங்களுக்கு ஒரு கவர் ஒன்று அனுப்பிச்சி விட்றேங்க, அதில் உங்கள் பையனுக்கு தேவையான ஜாதகம் இருக்கும், பொண்ணுக்கு தேவையான ஜாதகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து 350 ரூபா 450 ரூபா இப்படி கட்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விடுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் நம்மளுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு நம்பி இவங்களும் அந்த கவர் வந்து அந்த 400 ரூபா கட்டியோ 300 ரூபா கட்டியோ வாங்குற மாதிரி இருக்கு. வாங்கி உள்ள பார்க்குற போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவருக்குள்ள
அவங்களுக்கு தேவையில்லாத ஜாதகமோ இல்லை கல்யாணமான ஜாதகமோ இல்லை வேற வெறும் பேப்பர் கூட வந்ததெல்லாம் ரெக்கார்ட் இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு தபால் போட்டாங்கன்னா பரவாயில்ல. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஏரியாவில் இருக்கிற சமுதாயம் அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொங்கு வெள்ளாள கவுண்டர்னு வச்சுக்குவோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்களில் யார் போய் மதுரையில் போய் பதிவு பண்ணுவாங்க? யோசிச்சு பாருங்க. மதுரையில் போய் அத்தனை பேர் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் என்ன? கோயம்புத்தூரில் பதிவு பண்ணியிருக்கலாம், ஈரோட்டில் பதிவு பண்ணியிருக்கலாம், ஏன் சேலத்தில் கூட பதிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் மதுரையில் போய் யார் பதிவு பண்ணுவா? இதை கொஞ்சம் நிறைய பேர் இதில் ஏமாந்துருக்கிறாங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து தபால் போகிறது. இப்போ ஒரு மறவர் சமுதாயம்னு வைங்க, அவங்க இப்போ இங்கே கொங்கு மண்டலத்தில் அவ்வளவா இருக்காது. அந்த உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இதையே. அந்த சமுதாயத்துக்கு இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து கவர் போகிறது, கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு ஈரோட்டில் இருந்து கவர் போகிறது. ஏன்னா அப்போதானே அவங்க 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வந்து ஆஃபீஸை தேடி வரமாட்டாங்க, இதை பெருசு பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேர்த்துக்கு போட்டுவிட்டா என்னாச்சு? 300 × 100 30,000 ரூபாய் ஆகி போச்சு ஃபார் டே. எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் இல்லைங்களா? இந்த மாதிரி இது பெரிய லெவலில் நடக்குது. இதுக்கு வந்து நீங்கள் தான் வந்து அப்படி ஒரு சம்பவம் உங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு திருமண தகவல் மையத்தையோ இல்லை திருமண அமைப்பாளரையோ உங்கள் ஊரில் இருக்கா, இப்போ நம்மளுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இது எவ்வளோ வருஷமாக இயங்குது? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் நம்பர் எடுத்து கூகுளில் போட்டால் கூட அந்த திருமண தகவல் மையத்தினுடைய விவரம் வரும். அப்படியெல்லாம் செக் பண்ணலாம். இது எவ்வளோ வருஷமாக இயங்குதுன்னு செக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் ஏன்னா இப்போது ஏமாறுறது வந்து முட்டாள்தனம் இல்லைங்களா? கட்டாயம் வந்து ஏமாறக்கூடாது. அது எந்த விஷயத்துலையுமே சரியில்லை. ₹1 ஒருத்தருக்கு சும்மா கொடுத்தீங்கன்னா அது புண்ணிய கணக்கில் போகும். ஆனால் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது புண்ணிய கணக்கிலலாம் போகாது. அதனால் வந்து இந்த கவர் வாங்குற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே சமுதாயத்துக்குள்ளே இருக்குது. இப்போது சேலம் டு கோயம்புத்தூர்னா பரவாயில்ல, இல்லை ஈரோடு டு கரூர்னா கூட பரவாயில்ல. இப்படி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நம்பிக்கைத்துவம் இருக்கலாம் என்னமோ. ஆனால் எங்கேயோ இருந்து வருது, அந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஊர் அப்படிங்கிற போது நீங்கள் ஏன் அந்த கவரை ஃபஸ்ட்டு வாங்கணும்? அது பார்த்துக்குங்க, அது உண்மைத்துவம் தெரிஞ்சுக்குங்க. அது உண்மையாக இருக்கலாம் என்னமோ, நான் அதை சொல்லலை. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கிருந்து வருது அப்படிங்கிறது. அடுத்து திருமண தகவல் மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணுறதுங்க. ஆன்லைனில் பதிவு பண்ணுற போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்கீங்க அப்படிங்கிற போது அந்த சமுதாயத்துக்குள்ளே இப்போ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்குற போது நிறைய பொண்ணுங்க நிறைய பையங்க இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைத்துவத்தோடு இருக்குது, அப்படி ஒரு பையனே இருக்காதான் நான் ஐடி இருக்கும். அப்படி வந்து அவங்க குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறக்கோசரம் கூட வந்து அதை கிரியேட் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணியிருப்பாங்க, பொண்ணும் பையனும் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த பையனோ இல்லை இந்த பொண்ணோ இந்த பொண்ணுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டார். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தேவையான ஃபைலாக அது இருக்கும். அந்த பையனை வந்து விரும்புகிற மாதிரி அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணே இந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ட மாதிரி, எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்த மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. இதனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையன் பேமெண்ட் பண்ணி அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் வாங்குறதுக்காக பேமெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது. அது ஒன்றுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒரு பொண்ணே இருக்காது, ஆனால் கிரியேட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டு பேமெண்ட் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நம்பர் லாக் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்களா விருப்பப்பட்டால் மட்டும்தான் இவங்களோட ஃபோன் நம்பரை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து திருமண தகவல் மையத்தில் கான்டாக்ட் நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க நம்பர் லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கா, நாளைக்கு நான் பேமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த பொண்ணுகள்லாம் இருக்கா, கல்யாணம் ஆனதா கல்யாணம் ஆகாததா. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சர்ச்சிங் ஆப்ஷன் மேக்ஸிமம் எல்லா திருமண தகவல் மையத்துலையுமே ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, கான்டாக்ட் நம்பருக்கு மட்டும்தான் பேமெண்ட் வாங்குறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துட்டு உங்களுக்கு பொருத்தமான வரனுடைய விவரங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுங்க. அந்த திருமண தகவல் மையத்துக்கு கொடுத்து இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலையா, இந்த நம்பரெல்லாம் ஓப்பனில் இருக்கா, இவங்க கூட பேச முடியுமான்னு எனக்கு சொல்லுங்கள், நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள்.
அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நம்பி இப்படி நிறைய பேர் நான் இந்த மாதிரிங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க, நான் உங்களை கூப்பிட்டு கேட்டால் நான்லாம் அப்படியெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே திருமண தகவல் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இத்தனை ரூபாய்க்கு 50 கான்டாக்ட்ஸ் ஒரு 50 கான்டாக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் 20 கான்டாக்ட் தான் எடுத்திருப்பீங்க, ஆனால் வந்து 30 கான்டாக்ட் எடுத்த மாதிரி காமிச்சு விட்றது. ஒரு சில இடத்துல அவங்க நம்பர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஒரு சில இடத்துல அவங்களே வியூ பண்ண மாதிரி காமிச்சுட்ருவாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, நாளைக்கு வந்து கேட்குற போது இந்த கான்டாக்ட் நம்பரெல்லாம் பார்த்துருக்கீங்க, வேணா அந்த நம்பர் தரேன் அப்படின்னு முடிச்சுக்குவாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அதாவது டெய்லியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 கான்டாக்ட் நம்பரை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எழுதி வைங்க. ஒரு கான்டாக்ட் நம்பர் எடுத்த உடனே அதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட்டாக எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து நாளைக்கு அவங்களா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இப்படி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் இந்த 2 வருஷமாக காலமாக நடக்குதுங்க. எனக்கு ஒரு வருஷ காலமாகவே இது எனக்கு செய்திக்கு வருது. என்ன அப்படின்னா இதில் தான் ரொம்ப இப்போ ஏமாற்றப்படுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு பையன் வீட்டுக்கு ஒரு திருமண தகவல் மையத்திலேருந்து ஃபோன் போகும். என்னன்னு போகும் அப்படின்னா, உங்கள் பையனுடைய விவரங்கள் வேணுங்க, நாங்கள் இந்த மாதிரி திருமண தகவல் மையத்திலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் நம்ம அதாவது பொண்ணு வீட்டில் அமைச்சு கொடுத்துருவோம், பொண்ணு வீடை பேச வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா இந்த பையனுடைய விவரங்கள் பயோடேட்டா இதெல்லாமே அனுப்பிச்சி விட்டுறது. இல்லாட்டினா ஏதாவது ஒரு புரோக்கர்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு அதாவது அந்த பையனுடைய ஃபோட்டோ ஜாதகத்தை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சதாகவும் அந்த பொண்ணு அவங்க வந்து பார்த்துட்டு ஓகே சொன்னதாகவும் ஃபோன் பண்ணி ஏங்க உங்கள் ஃபோட்டோ ஜாதகத்தை பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், அவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் கூட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கான்ஃபரன்ஸ் போட்டுங்களா அப்படிம்பாங்க. அப்போது இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அட நம்ம பையனை ஒருத்தர் ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க கூட கான்ஃபரன்ஸ் பேசும்போது அந்த பொண்ணோட அப்பா பேசுகிறேன் அம்மா பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்தோங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்க, எங்களுக்கு ஓகே, நீங்கள் வந்து நீ ஆஃபீஸுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு எங்கள் கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்கன்றுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இந்த ஃபீஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 2500 3500 வாங்கிட்டு அந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. எதை அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் என்ன ஆகுதுன்னா ஒன்றா ஒர்க் ஆகிறதில்ல. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டில் என்னங்க நாங்கள் ஜாதகம் தான் பார்த்தோம், வாக்கு கேட்கல, அதனால் வாக்கு கேட்டுட்டு சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த 2 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு கேட்டோம், எங்களுக்கு வாக்காகலைன்னு சொல்லிடுறாங்க. இது அத்தனையுமே ஃபேக்குங்க, பொய். இப்படி ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் வந்து அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு கட்டாயம் கேட்டு வாங்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவா எந்த திருமண தகவல் மையம் ஆகட்டும், எந்த புரோக்கர் ஆகட்டும், உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்குள்ளே மட்டும் வச்சுக்குங்க. அதிகபட்சமாக ஒரு 6, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் இருக்கா, அதிகபட்சம் இது இல்லை அதுவே ஜாஸ்தி, ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும் அந்த திருமண தகவல் மையத்தை ஃபஸ்ட்டு நம்புங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வரும், சென்னையிலேருந்து வரும், கன்னியாகுமரியிலேருந்து வரும். அவங்களுக்கும் நம்மளுக்கும் இப்போ என்ன சம்மந்தம்? அதே போக இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கும் சீர்காழியில் இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு திருமண தகவல் மையத்துக்கு சொல்கிறேன் நான். அதனால் இப்போ இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு பாருங்க, அப்புறமா தூரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆன்லைன்லன்னா நிறைய பெரிய பெரிய கார்ப்பரேட் இருக்குது, அதில் வந்து உண்மைத்துவம் இருக்கலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இங்கேருந்தும் பதிவு பண்ணலாம், அங்கேருந்து ஃபாரின்லேருந்து கூட பதிவு பண்ணுறாங்க, பார்க்குறது ஓகே தான். இந்த மாதிரி கால் பண்ணுறதெல்லாம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஈரோட்டில் இருக்கீங்களா, கோயம்புத்தூருக்கு ஈரோட்டுக்கு பக்கம், சரி என்ன அட்ரஸ்னால் ஒருத்தரை பார்த்து பிடிக்கலாம். ஆனால் இங்கே இருந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேங்க, நாங்கள் திருமண தகவல் மையத்துலேருந்து உங்கள் பொண்ணு வீட்டுக்கார ஜாதகம் ஒன்று இது பண்ணாங்க அப்படின்னாலோ, இல்லை இது கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பேசினாலோ எப்படி ஓகே ஆகும்? அதாவது அந்த திருமண தகவல் மையத்தை எப்படி நம்புறதுன்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபேக்காக தெரியுது, உண்மைத்துவம் இல்லாத மாதிரி தெரியுதுன்னா நாம் போய் பார்க்குற மாதிரி
இருக்கிறதா பாருங்க. அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க பையனுக்காகவும் உங்க பொண்ணுக்காகவும் தானே பார்க்குறீங்க. ஒருத்தர் ரெஃபரல் பண்ணியிருக்காங்க, இங்கே சரியாக நடக்குது, இது இத்தனை வருஷமாக நடக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டேன், உறுதி பண்ணிட்டேன், நான் அதனால போக தேவையில்லை, நான் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னா சந்தோஷம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த திருமண தகவல் மையத்துக்கு நேரில் போய் அப்படி ஒரு அலுவலகம் இருக்குதா, அது செயல்படுதான்னு பார்த்து நீங்கள் பணம் கட்டுறது சரியாக இருக்கும். இந்த திருமண தகவல் மையம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுயம்வரம் அப்படிங்கிற பேரில் ஒரு மண்டபம் பிடிச்சி எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சு ஒரு வசூல் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த திருமண தகவல் மையம் பல வருஷம் இயங்கக்கூடியதா, அது நம்பிக்கையான கம்பெனியான்ட்டு அந்த சுயம்வரத்தில் நீங்கள் கலந்துக்க போங்க. ரெண்டாவது, அவங்க என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ அந்த இடத்துலையே ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃபைல் கொடுக்குறாங்களா, இல்லை உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நாளைக்கு தரேன் நாளான்னைக்கு தரேங்கிற போது எங்கே போய் வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிறத தெளிவு பண்ணிக்கிங்க. இதனாலையும் அநேகர் ஏமாற்றப்படுறாங்க. அது நீங்கள் கவனமாக இருந்து. நான் இதை உங்களுக்கு அறிவுரையாக சொல்கிறேன். என்னன்னா, ஒரு திருமண தகவல் மையமோ, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ, இல்லை ஒரு லோன் சம்மந்தமாவோ, இல்லை வேறு ஏதாவது வெப்சைட்டு இப்படி நிறையா இருக்கு இல்லைங்களா? எந்த சர்வீஸ் காலாக இருந்தாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா, அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. மூஞ்சியில் அடித்த மாதிரி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வேண்டாம்னாலும் அதை பொறுப்பாக சொல்லுங்கள். அப்புறம் இது எல்லாமே பொய்யா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருந்தாலும் எல்லாரும் பொய்யா நடந்துக்க மாட்டாங்க இல்லைங்களா? அதனால் அது உண்மையோ பொய்யோ யாரையும் மூஞ்சியில் அடித்த மாதிரி இது எனக்கு வேண்டாம் வெய்யி அப்படின்னெல்லாம் பேசாதீங்க. யாரையுமே நாம் காயப்படுத்தினோம் அப்படின்னா அதுக்குண்டான பலனை நாம் அனுபவிச்சு ஆகணுங்க. அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களோ, இல்லை நீங்கள் வெளியில் ஏதாவது கடைகளில் இல்லை வேறு எங்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு ரெகுலராக சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், ஒரு குருக்களாக இருக்கலாம், பார்த்திங்கன்னா திருமண அமைப்பாளராக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு சர்வீஸ் பர்சன், உங்களுக்கு பொங்கல் அப்போல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம். இப்படி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்கள நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. சின்ன அமௌண்ட்டாவது கொடுங்க. அவங்க உண்மையாக நடந்துக்கிறாங்களா பொய்யா நடந்துக்கிறாங்களா அதை பார்க்க வேண்டாம். அவங்க சர்வீஸ் பர்சன் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு உங்களுக்காக தான் ஒரு கடவுள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தான் அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, நாம் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறதும் முக்கியம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு நீங்கள் இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு கார்பெண்டரோ இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனோ எதர்ச்சியாக உங்கள் வீட்டுக்கு வராரு அப்படின்னா அவங்கள வெறும் கையாக அனுப்பாதீங்க. ஒரு ஐயர் வராரு, இல்லை ஒரு சர்ச் ஃபாதர் வராரு, ஒரு பள்ளிவாசல் ஹஜ்ரத் வராரு அப்படின்னா அந்தந்த ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்காவது ஒரு இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள அந்த இடத்துல ஏதாவது ஒன்று கொடுங்க. ஏதோ ஒரு உங்களால் என்ன முடியுதோ அவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் அது அந்த சர்வீஸுக்கு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் செய்கிற ரெஸ்பெக்டாக இருக்கும். அவங்க ஏமாத்துறாங்களோ ஏமாத்தலையோ அது நம்மளுக்கு அடுத்த விஷயம். ஆனால் வீட்டுக்கு வந்தவங்களை வெறும் கையாக அனுப்பாதீங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க, நிறையா செய்யுங்கன்னு சொல்லலை. உங்களால் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இப்போது எல்லா வீட்டுக்கும் போக மாட்டாங்க இல்லையா ஒரு சர்வீஸ் பர்சன். அதனால் அவங்க சர்வீஸ் பண்ணி தான் வாழணும்னு கடவுளுடைய திட்டம். அப்போது அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையானது நம்ம வீட்டுக்கு இப்போ வந்திருக்காங்க, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கொடுக்கணுங்கிறது தான் அது சரிங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கடைக்குள்ளே போனாலும் ஏதாவது ஒரு பொருளையாவது பர்ச்சேஸ் வாங்கிட்டு வாங்க. வெறும் கையாக வராதீங்க. அவங்க உங்களை நம்பி தான் கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன பொருளாவது வாங்கிட்டு வாங்க. அனைவருக்கும் திருமணம் ஆகணும், அது மட்டும் இல்லை யாரும் ஏமாற்றப்படக்கூடாதுங்கிறது என்னோட எண்ணமுங்க. அடுத்து என்னன்னா, இந்த நல்ல திருமண தகவல் மையம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா நடக்கிற திருமண தகவல் மையத்துக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, எப்படி நல்லா இருக்கிறவங்களுக்கு மோசமாக இருக்கிறவங்கனால பிரச்சனையோ
அதே மாதிரி நல்லா நடக்கிற திருமண தகவல் மையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோசமானவங்கனாலயும் பிரச்சனை வருதுங்க. என்னன்னா, கல்யாணம் பண்ணா இந்த காசு தரேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனா அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. ஏமாத்துறதுங்கிறதும் வேண்டாம், ஏமாறுறதுங்கிறதும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துங்க. நல்ல விஷயத்த இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறது ஒரு புண்ணியம். இது உங்களுக்கு நல்ல விஷயமா தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு புண்ணியமா இந்த அமையட்டும். மாதிரி பல நன்றி, அர்த்தமுள்ள வாழ்த்துக்கள். வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தளிக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்டா வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களால மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கட்டும். நன்றி.